ஸ்ரீ பாப்பாத்தி அம்மன் ஜோதிடம் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறேன்னா, ஜாதகப்படி யாருக்கு விபத்து, கண்டம், அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், அதற்கான ஜோதிட விதி என்ன, அதற்கான ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். அதாவது ஜாதகத்துல விபத்து, அறுவை சிகிச்சை, கண்டத்தை குறிக்கக்கூடிய பாவங்கள் சொல்லி பார்க்கும்போது லக்கணத்துக்கு 6, 8, 12ஆம் இடங்கள். யார் ஒரு ஜாதகத்துல லக்கணத்துக்கு 6, 8, 12ஆம் இடங்கள் பாவத்தமாக இருந்து அதன் அதிபதிகள் கெட்டு போய் இருந்து கரெக்டாக அவங்களுக்கு அந்த தசாபத்தி நடக்கும்போது கன்ஃபார்ம் அவங்களுக்கு விபத்து, அறுவை சிகிச்சை, கண்டம் ஏற்படும். அதாவது லக்கணத்துக்கு 6, 8, 12ஆம் இடங்கள் பாவத்தமாக இருக்க வேண்டும். அதாவது 6, 8, 12ஆம் இடத்துல சனி, ராகு, கேது, செவ்வாய் போன்ற பாவகங்கள் இருந்து எந்த ஒரு சுபகிரக பார்வையின்றி பாவத்தமாக இருந்து அதன் அதிபதிகள் கெட்டு போய் இருக்க வேண்டும். இது முதல் விதி. விதி 1. விதி 2 நான் சொல்லி பார்க்கும்போது பொதுவாக விபத்தை குறிக்கக்கூடிய காரகம் சொல்லி பார்க்கும்போது செவ்வாய், கண்டத்தை குறிக்கக்கூடிய காரகம் சொல்லி பார்க்கும்போது ராகு. யாருக்கெல்லாம் செவ்வாய் ராகு சேர்க்கை இருந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கையில் எப்போதுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அவங்களுக்கு விபத்து ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது. ஏன்னா விபத்தை குறிக்கக்கூடிய ரத்தத்தை குறிக்கக்கூடிய காரகம்னு சொல்லி பார்க்கும்போது செவ்வாய், கண்டத்தை குறிக்கக்கூடிய மரணத்தை கொடுக்கக்கூடிய காரகம்னு சொல்லி பார்க்கும்போது ராகு. யாருக்கெல்லாம் செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்குதோ கன்ஃபார்ம் அவங்களுக்கு விபத்து ஏற்படாமல் இருக்காது. வாழ்க்கையில் ஒரு டேஸ் விபத்து ஏற்படும். இந்த அமைப்பு இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம். அதுக்கடுத்து செவ்வாயுடன் சனி, செவ்வாயுடன் கேது. செவ்வாயோட சனி, செவ்வாயோட கேது சேர்க்கை பெறும்போது ஒரு சில ஆபத்துகள் ஏற்படுத்தும். ஆனால் பெரிய அளவில் இருக்காது. அதிக பாதிப்பு கொடுக்கறது செவ்வாய் ராகு சேர்க்கை தான். ஒரு உதாரண சதம் போட்டு பார்ப்போம், உங்களுக்கு எளிமையாக புரியும். உதாரணத்துக்கு மிதுன லக்கணம் எடுத்துக்கலாம். இந்த லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் ராகு இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து இங்கே கேது. 8ஆம் இடத்த அதிபதி யாருன்னு சொல்லி பார்க்கும்போது 7, 8. 8ஆம் இடத்த அதிபதி சனி ஆட்சி பலத்தில் இருக்கான்னு வச்சுக்கலாம். லக்ன அதிபதியான புதன் உச்ச பலத்தோடு இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த ஜாதகத்தை பாருங்க, இவருக்கு லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல ராகு செவ்வாய் சேர்க்கை இருக்கு. இவருக்கு ராகு தசை செவ்வாய் புத்தி, செவ்வாய் தசை ராகு புத்தி அல்லது கோச்சாரத்தில் இந்த மகர ராசியில் கோச்சார ராகு போகக்கூடிய காலகட்டத்திலும் கோச்சார செவ்வாய் போகக்கூடிய காலகட்டத்தில் கன்ஃபார்ம் விபத்து ஏற்படும். அந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒரு கவனமாக இருக்கணும். இந்த ஜாதகத்தை பாருங்க, இவருக்கு லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல சனி, 8ஆம் இடத்த அதிபதியான சனி ஆட்சி பலத்தோடு இருக்கு. லக்ன அதிபதியான புதன் உச்ச பலத்தில் இருக்கிறதுனால இவருக்கு கன்ஃபார்ம் இந்த ராகு தசை செவ்வாய் புத்தி, செவ்வாய் தசை ராகு புத்தியில் விபத்து ஏற்படும். ஆனால் உயிர் பழைச்சிருவாரு. ஏன்னா ஆயுஷ்தான அதிபதி வலுவாக இருக்காது, லக்ன அதிபதி வலுவாக இருக்கிறதுனால இவருக்கு விபத்து ஏற்பட்டாலும் பழைச்சிருவாரு. ஒருவேளை லக்னத்துக்கு 8ஆம் இடத்த அதிபதியும் லக்ன அதிபதி கெட்டு போய் இருக்கும்போது இது போன்ற அமைப்பு இருக்கும்போது கன்ஃபார்ம் விபத்தின் மூலம் மரணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அதாவது உங்கள் ஜாதகத்திலையும் லக்கணத்துக்கு 6, 8, 12ஆம் இடத்த அதிபதிகள் கெட்டு போய் இருந்து 6, 8, 12ஆம் இடங்கள் பாவத்தமாக இருந்து 6ஆம் அதிபதி தசை, 8ஆம் அதிபதி தசை அல்லது 12ஆம் அதிபதி தசை நடக்கும்போது நீங்களும் வாழ்க்கையில் கவனமாக இருக்கிறது அவசியம். அதே போல் யாருக்கெல்லாம் செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்குதோ அவங்களும் வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.